அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சனி பகவான் வக்கர பயிற்சி பலன் இதுதான் நம்ம பார்க்குறோம். வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பின்னோக்கி போனோம்னா அடுத்த ராசிக்கு போல் அந்த மீன ராசியிலே அவர் பின்னோக்கி வர்றார். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்க அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வக்கரத்தினால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள். பொதுவாகவே சனி பகவான் தான் நமக்கு வேலை, வருமானம், பிஸ்னஸ்ஸு, உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவருடைய வக்கரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களை செய்யக்கூடியவர். அவர் பார்த்திங்கன்னா இந்த தடவை சுமார் 137 நாட்கள் வக்கரகதி ஆகிறார். குறிப்பாக ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாகிறார். இந்த வக்கர காலத்தில் நான் தனி மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றங்கள் இறக்கங்களாக அவரால் நமக்கு ஏற்பட இருக்குது. அதனால தான் சனி பகவானுக்கு நம்ம வக்கரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம். அவரால் என்ன மாதிரியான நன்மைகள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வக்கர சனி பகவான் என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய போகிறான்னா நன்மைகள் என்ன செய்வார், என்ன கெடுபலங்களை செய்ய போகிறார், இந்த பிரச்சனைலேருந்து மீள்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா, இதுதான் பார்க்குறோம். பொதுவாகவே கிரகங்கள் நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யும். உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, அதுலேயும் ஜென்மச்சனியாக அவர் இருக்கார், அதுலேயும் வக்கரமாகிறார். சனி பகவான் வக்கரமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான். இப்போ அவருடைய ஆஸ்பெக்ட், அவருடைய பார்வையின் பலனாக முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடும். அதுக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்கணும், அது வேறு. அடுத்தபடியாக எதிர்பாராத பயணம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய தேடுதல், சர்ச்சிங் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த காலங்களில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது ப்ராட்பாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் எல்லாம் இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும், குறிப்பாக லாபத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். பிஸ்னஸ்னால் உங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு ஆண்டர்பிரனராக தொழில் முனைவோராக வரணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான காலமாக இந்த வக்கர காலம் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ கிடைக்கும். அது மட்டுமல்ல, கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. இதெல்லாமே இந்த வக்கரமான காலத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக 7.5 சனி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கள மாற்றங்கள் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் பண்ண முடியல, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த காலங்களில் விற்பதற்கான வாய்ப்பு, அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுக்கு டிலேயான மேரேஜ் எதுவாக இருந்தாலும், ஸோ மேரேஜே வேணான் இருந்தாலும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இருக்குது.
அது இல்லாமல் யாரெல்லாம் யூக வணிகங்களில் இருக்கீங்க, ஸ்பெக்குலேஷனில், அது உங்களுக்கு தெரியும். ஸ்பெக்குலேஷன் என்னென்ன, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இதிலெல்லாம் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக லாட்ரி. நீங்கள் இந்த காலங்களில் இதெல்லாம் யோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிரிப்டோவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, ஜாபில் யாரெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ்ஸு, ஹைக்கு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்க மாட்டார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் உங்களுக்கு அவரால் உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் யாரெல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுருக்கிறவங்களுக்கு தேடுதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான இந்த வக்கர சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இனி அவரால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல உங்கள் ராசியிலே சனி இருக்கார். ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதிங்க. எந்த விஷயத்துக்கும் சந்தேகம், சிந்தனைகள் வேண்டாம். இன்றைக்கி பிறந்தால் யாரையாவது நம்ம நம்பி வாழ்ந்தாகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையினுடைய தன்மை குறையும். அதனால் அது மாதிரி எண்ணங்கள் இருந்தால் மைண்ட் செட்டிலேருந்து மாறுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க பர்சனல் லைஃப்பை யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம். ஏன்னா இந்த காலங்களில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டியை பவரை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா இந்த பலன்கள் அத்தனையுமே மாறிடும். ஸோ உங்களோட தேவை உழைப்பு. இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரி இருந்தாலும் அவங்கள விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. அதனால் இது மாதிரி விஷயங்களில் அடக்கி வாசிங்க. எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தாலும் சில விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக வக்கரம் சனி பகவான் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எவ்வளவு மணி ரொட்டேஷன் இருந்தாலும் சமயத்தில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் எவ்வளோக்கு நீங்கள் அஃபோர்ட்டு கொடுத்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், அதில் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் கடன் குறையிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் கடன் கூடும். இன்னொரு பக்கம் நோய் குறையிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதெல்லாமே மிக்சிங்காக இந்த வக்கர சனி பகவான் காலத்தில் உங்களுக்கு நடக்க இருக்காது. ஸோ உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் கவனமாக இருங்க, அடக்கி வாசிங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அடக்கி வாசிங்க. இந்த பயிற்சியில் இதிலிருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விடுபடுவதற்கு இறை வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வக்கரமான காலங்களில் துர்க்கையுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துர்க்கையுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.